ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து கீ வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு, இதில் வந்து ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ட்ரை கிரேப்ஸையும் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 1 கப் ரவா, 1 கப்பில் இந்த ரவா எடுத்திருக்கேன். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இதை கீயில் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மில்க் 1 கப் எடுத்திருக்கேன். இதே கப்பில் வந்து நான் வந்து 2 கப் தண்ணி. ஸோ 1 கப் ரவாவுக்கு 3 கப்பு தண்ணி, 1 கப் மில்க் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 3 to 4 minutes அப்படியே வச்சோன்னா குக் ஆகிடும். பால் போடுறதால ரொம்ப நேரம் வச்சோன்னா அடி பிடிச்சிடும். ஸோ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் சர்க்கரை வந்து 1 கப் ரவாவுக்கு 1 கப்பு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சர்க்கரையில் கூட நான் கொஞ்சம் நிறுத்திட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது அப்படியே சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து சர்க்கரை கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கட்டி கட்டி இல்லாத பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஃபைனலாக இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறமா ஏலக்காய் வந்து நான் சர்க்கரையோடு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, அப்புறம் 2 ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீ எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் நம்ம நார்மல் கேசரியோட.